Good morning, Pa. Diploma second year ECE third sem CP லேபோட தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஒரு சீரீஸை வந்து நான் சம் பண்றேன் ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி. அதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம், டர்போசி ஐகான் டபுள் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல ஸ்டார்ட் டர்போசி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணா என்ன ஆகும்பா, அந்த நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், சப்போஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி டைப் ஆனது ப்ரீவியஸா உள்ளது கூட ஓப்பன் ஆகும். எனக்கு புதுசா வேணும்னா ஃபைல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், நியூ கொடுத்தாலும் என்ன ஆகும், அப்படியே ஓப்பன் ஆகும் நியூவா ஒரு விண்டோ. சரியா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சீரீஸ் வந்துட்டு ஆட் பண்ண போறேங்கிறத மென்ஷன் பண்ணுவேன். ஆனா அது ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது இல்லையா, அப்ப நான் அதை எதில் சொல்லணும், கமாண்ட் லைன்ல சொல்லணும். இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டா என்ன ஆயிடும், அந்த லைன் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ சம் ஆஃப் சீரீஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சீரீஸ் எடுத்துக்க போறேன் அப்படின்னா 1 divided by 1 plus 1 divided by 2. ஓகேவா? plus 1 divided by 4 plus 1 divided by 6 up to இது வரைக்கும்பா plus 1 divided by 100 இது வரைக்கும். ஓகேவா? இந்த சீரீஸ் தான் நான் இப்போ எடுத்துக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் 100ன்னு கொடுத்துட்டேன் ஒயில் லூப்ல. நான் எப்படி கண்டிஷன் செக் பண்ணுவேன்னா, I less than or equal to 100னா இந்த 100 வரைக்கும் இருக்கிற இந்த ஃபுல் சீரீஸையும் ஆட் பண்ணிடும். சப்போஸ் நான் I less than or equal to 6ன்னு வந்து கண்டிஷன் ஒயில் லூப்ல செக் பண்ணேன் அப்படின்னா 1 plus 1 by 2 plus 1 by 4 1 by 6 வரைக்கும் தான் எடுத்துக்கும். இந்த சீரீஸை மட்டும் தான் ஆட் பண்ணும். சப்போஸ் நான் 4ன்னு கொடுத்தா என்ன ஆட் ஆகணும், 1 plus 1 by 2 plus 1 by 4ன்னு ஆட் ஆகணும். 2ன்னு கொடுத்தா என்ன ஆகணும், 1 plus 1 by 2. புரியுதுலப்பா? இந்த சீரீஸ் தான் நான் இப்போ எடுத்துக்க போறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுவோம். யூஸ்வலா நம்ம என்னென்ன ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுவோம், stdio.hம் conio.hம் என்ன பண்ணுவோம், யூஸ்வலா இன்க்ளூட் பண்ணுவோம். stdioட எக்ஸ்பென்ஷன் என்னப்பா, ஸ்டாண்டர்டு இன்புட் அவுட்புட். ஓகேவா? conioட எக்ஸ்பென்ஷன் என்னது, கன்சோல் இன்புட் அவுட்புட். ஓகேவா? printf scanfங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்கும், stdio.hங்கிற ஹெடர் ஃபைல்குள்ள தான் இருக்கும். அதே போல clear screen getchங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் எங்க இருக்கும், conio.hங்கிற ஹெடர் ஃபைல்குள்ள இருக்கும். ஓகேவாப்பா? இப்போ அடுத்து என்ன ஆகணும், ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா மெயின் தான் என்ன ஆகணும், நம்ம டைப் பண்ணணும். மெயின்ல இருந்தா என்ன ஆக போகுது, ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ பாருங்க, நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ளோட்ல வந்துட்டு என்னென்ன சொல்றேன் அப்படின்னா ஐயையும் சம்மையும் இனிஷியலைஸ் பண்றேன். ஏன் ஐயையும் சம்மையும் இனிஷியலைஸ் பண்றேன் அப்படின்னா, ஐயை வந்துட்டு என்னது, ஒயில் லூப்ல யூஸ் பண்றதுக்காக இந்த ஐயை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றேன். சம்ம வந்துட்டு என்ன பண்றேன், 1ன்னு இனிஷியலைஸ் பண்றேன். நம்மளுக்கு தெரியும் சம்முன்னா என்னது, ஆட் பண்றதுக்காக, இந்த சீரீஸ் ஆட் பண்றதுக்காக இனிஷியலைஸ் பண்றேன். ஓகேவா? அப்புறம் என்னது, கிளியர் ஸ்கிரீனு. கிளியர் ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்புட் ஸ்கிரீன் என்ன ஆகும், கிளியர் ஆகும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒயில் லூப்ல நான் என்ன பண்ண போறேன், சீரீஸ் ஃபுல்லுமே தானே இப்போ ஆட் பண்ண போறேன். அதனால I less than or equal to 100ன்னு கொடுக்குறேன். ஓகேவாப்பா? இப்போ கொடுத்தா என்ன ஆகும், இந்த சீரீஸ் ஃபுல்லுமே ஆட் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லா ப்ரோக்ராமும் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். ஆனா இதுல வந்துட்டு என்ன கிடையாது, இன்புட் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் வந்து டைரக்டா சீரீஸ் ஆட் பண்ண போறதுனால ஒயிலோட பாடி ஆஃப் தி லூப்ல நான் என்ன சொல்லிடுறேன், அந்த சீரீஸை ஆட் பண்றதுக்கான ப்ராசஸ் சொல்லிடுறேன். ஓகேவாப்பா? இப்போ என்ன எந்த ஃபார்மேட்ல ஆட் பண்ண போறேன் அப்படின்னா sum is equal to sum plus 1 divided by I, இந்த ஃபார்மேட்ல தான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஐயை வந்து நான் என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ல. அதனால நான் ஒயில் லூப்ல எப்படி இன்க்ரிமெண்ட் பண்றேன் அப்படின்னா I is equal to I plus 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஓகேவாப்பா? பாடி ஆஃப் தி லூப் முடிஞ்சிருச்சு. இப்போ சீரீஸ் ஆட் பண்றதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் சம் ஆஃப் சீரீஸ்னு பிரிண்ட் பண்ண போறேன். இது வந்துட்டு என்னது, சம்ங்கிறது ஆக்சுவலா ஃப்ளோட் இல்லையா, அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா %f கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ண போறேன். சம்மை பிரிண்ட் பண்றதுனால அந்த வேரியபிளை இங்க மென்ஷன் பண்றேன். அப்புறம் என்ன ஆகும், getch போட்டு ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்றேன்.
இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் வந்து எரர் இல்லாமல் இருக்கான்னு கம்பைல் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், எரர் இல்லை, சக்ஸஸ்னு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ண போகிறேன். டேரெக்டாக என்ன ஆகுது, நம்ம வந்து இன்புட்லாம் வாங்கல, டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம், ப்ராசஸ் பண்ணதுனால சம் ஆஃப் சீரிஸ் டேரெக்டாக வந்துருச்சு. புரியுதுல்லப்பா? இதான் வந்து சம் ஆஃப் சீரிஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நம்ம சேவும் பண்ணலாம். கம்பைல் பண்ணிட்டோம், டேரெக்டாக என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். சேவ்னு கொடுத்தாலும் சேவஸ் கொடுத்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சேவாஸாக தான் ஒர்க் ஆகும். இந்த ப்ரோக்ராம் நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா சீரீஸ் டாட் சின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூப்பா.